எல்லாருக்கும் வணக்கங்க. நாங்கள் புவனேஷ். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் ஸ்கேமு, இந்த ரெஸ்டாரண்ட் இஷ்யூஸ் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம், ஃபுட்டை கொண்டு வந்து நேராக கஸ்டமர் பிளேஸுக்கு போக போகிறோம். அங்கே நடக்கக்கூடியதை சில விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நடக்கக்கூடிய விஷயமெல்லாம் நடந்துச்சுங்க இதெல்லாம், ஓகேங்களா? ஸோ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் கொடுக்குற பிரச்சனையை விட கஸ்டமர்லாம் அந்தளவுக்கு ஒன்றும் பிரச்சனையெல்லாம் கொடுக்குறது இல்லைங்க. ஏன்னா வந்து இப்போ மேக்ஸிமம் 90% வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா தான் ட்ரீட் பண்ணுறாங்க, ஒன்றும் தப்பாவெல்லாம் இல்லை. ஸோ அப்போவுமே சில விஷயம் இருக்குது. இதில் நல்லதும் சொல்கிறேன், கெட்டதும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணியிருக்காங்க சொல்கிறேன். அதாவது வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டருக்கு போனேன். அந்த ரீசெண்டாக ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடி ஒரு ஆர்டருக்கு போனேன். அந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 20 வாட்டர் கேன் வச்சுக்கோங்களேன். அந்த 20 வாட்டர் கேன் வந்து பேக் இடம்பத்தில். ஸோ வந்து 15 வாட்டர் கேன் பேக்கில் வச்சுட்டு 5 வாட்டர் கேன், அதாவது ரெஸ்டாரண்ட்லேயே வந்து அவங்களே கொண்டு கொடுத்துட்டு போனாங்க. அந்த விஷயத்தில் அந்த ரெஸ்டாரண்ட்காரங்க ஹெல்ப் பண்ணாங்க. அந்த சர்வரனே வந்து இந்தாங்க ஒரு 5 வாட்டர் கேன் நானே கொண்டு வரேன், நீங்கள் இந்த 5 கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு நான் 5 கொண்டு பேக்கில் வைக்க முடியல. சரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வச்சுட்டு போகிறேன். ஏன்னா இது கொஞ்சம் கிலோமீட்டர் தாங்க, இல்லைனா கூட நம்ம ஸ்பிட் பண்ணிக்கலாம். அந்த ஆர்டரை வந்து இன்னொரு கஸ்டமருக்கு கால் பண்ணி பேசி இன்னொரு டெலிவரி பர்சன் அசைன் பண்ணலாம். பட் அதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் தூரம் தான், ஒரு 500 மீட்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு சரி நானே போயிடுறேன் அப்படின்ட்டு கிளம்புறேன். அங்கே போய் நின்றுட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு அந்த பேக்கில் வந்து பின்னாடி வந்து ஒரு 15 பேக் தெரியுமில்ல உங்களுக்கு, ஜொமேட்டோ பேக், ஸ்விக்கி பேக் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பின்னாடி பேக் வச்சுருக்கேன். வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு கால் பண்ணி சொல்கிறப்ப நீங்கள் ஆமாங்க மேலே ஒய்ஃப் இருப்பாங்க, அந்த வீடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கட் பண்ணிட்டாங்க. ஸோ நானே கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி போட்டு மேலேயும் பார்க்குறேன், இங்கே அந்த வீடுன்ட்டு மேலே இருக்காங்க. அந்த அக்கா கை காமிக்கிறாங்க, இங்கே வாங்க அப்படின்ட்டு. அக்கா ஃபுட்டு இருக்குங்கக்கா, இங்கே முன்னாடியும் இருக்குது, எனக்கு பின்னாடி இருக்குது, ரொம்ப பெரிய ஆர்டர் இருக்குங்கக்கா, கொஞ்சம் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா அந்த 5 வாட்டர் கேன் மட்டும் கொண்டு போகிறீங்கன்னா நான் 15 கொண்டு வந்துடுறேன்னு சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் முடியாது, நீ வந்து தான் அவனை எல்லாம் நான் கேன்சல் பண்ணிட்டு போயிடும். அதெல்லாம் நான் 2-3 டைம் கேட்டு பார்த்தேன். இப்படி தான் சொன்னாங்க, அதெல்லாம் முடியும், என்ன கேன்சல் பண்ணிக்கிறாங்க, எதுக்கு ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறா. அப்படி ஷோ என் தலையெழுத்து உங்கள்கிட்ட வந்து மாடி தொலைன்னு சொல்லி போட்டு ஃபுட் எடுத்துகிட்டு அந்த ஆர்டர் எடுத்துகிட்டு அந்த எந்திரிக்க முடியல. என்னால் வண்டி விட்டே இறங்க முடியல. உங்களுக்கு தெரியுதுல, முன்னாடி ஒரு 5 வாட்டர் கேனு, பின்னாடி அந்த பேக் ஃபுல்லாக நிற்கிது. நான் எப்படி எந்திரிக்க, வண்டி ஸ்டாண்டப் போட்டு அப்படியே மெதுவாக வண்டி அப்படியே சாயுது ஒரு பக்கம். வண்டி ஒரு கை பிடிச்சிட்டு அந்த அத்தனையுமே அந்த வாட்டர் கேன் 15 வாட்டர் கேன் எடுத்து கையில் வச்சுட்டு அந்த 5 வாட்டர் கேனையும் எடுத்து அது மேலே வச்சுட்டு அப்படி கொண்டு போகிறேன். அந்த மேலே அது ஸ்டெப்பில் கொண்டு போகிறேன். அது ஃபஸ்ட் ஃப்ளோர் தான், இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் கொண்டு போகிறேன். மேலே கொண்டு போயிட்டு உள்ளே நிற்கிறாங்க. வந்து உள்ளே கொண்டு வந்து இங்கே உள்ளே வைங்க, இங்கே உள்ளே கொண்டு வந்து வைங்க. நான் உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு போட்டேன் நான். அப்படிங்கிற மாதிரி தான் கோவம். நான் கேட்கல அதெல்லாம், ஆனால் அது மாதிரி தான் கோவம் வந்துச்சு. நான் அப்படிலாம் வைக்க முடியாதுங்க, வேணுன்னா எடுத்துக்கங்க, நான் இங்கே வைக்கிற முன்னாடி அப்படின்னு சொல்லி போட்டு அப்போ முன்னாடி வைக்க மனசு வரல, எடுத்து உள்ளே தான் வச்சுட்டு வந்தேன். கொஞ்சம் தள்ளி, அதாவது உள்ளெல்லாம் போகல, முன்னாடி வச்சுட்டு வந்துட்டேன். உள்ளே கொண்டு வந்து அங்கே வைங்க அப்படின்னு. அப்படி வைக்க முடியாதுங்க, இங்கே தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டு முன்னாடி அந்த வாசலுக்கு முன்னாடி வச்சுட்டேன். உள்ளே வச்சுட்டு என்ன பணம் கொடுப்பீங்களா, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. ஆமாம் எவ்வளோங்க அப்படின்னு கேட்டால், அப்படி 450 ரூபாங்க அப்படின்றதுக்கு கொடுத்தா. அப்படி அது வந்து கொஞ்சமாச்சு இறக்கப்பட்டிருந்தா கொஞ்சம் கீழே வந்து அந்த 5 வாட்டர் கேன் வாங்கிட்டு போயிருந்துக்கலாமா, அதுக்கு மனசு வர மாட்டேங்குது. நான் எதுக்கு வரணும், அது எதுமா வந்தாக்கி இதுக்கு அக்கம் பக்கத்தில் பார்த்தா ஏதாச்சும் இது கேவலமாக்கிது நினைப்பாங்களே என்னமோ, அவங்களுக்கு தெரியல எனக்கு. அது ஒன்று பண்ணுறாங்க. ஸோ இன்னொன்று வந்து என்ன பண்ணாங்கன்னா, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் பீப்புள் வரமாட்டாங்க. இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டைம் போச்சு, ஒரு ஆர்டர் போயிருந்தேன். அது என்னாச்சு, கேட்டு வந்து கழுத்து வரைக்கும் இருக்குதுங்க, சரிங்களா? அந்த ஆள் கழுத்து வரைக்கும் கேட் இருக்குது. நான் வந்து ஆர்டர் கொண்டு போய் கொடுக்குறக்கு போகிறேன். அப்புறம் ஒட்டின வீடு தான், பக்கத்து வீட்டில் போய் நின்று தெரியுது. நான் லொக்கேஷன் பார்த்துட்டு நம்ம ஏன்னா ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடி நான் கால் பண்ணிவிட்டு அந்த கஸ்டமர் கேர்ட்டு கனெக்ட் ஆகிறக்கே நம்மளுக்கு 20 செகண்ட் ஆகும். ஸோ அப்படி வந்து பார்த்துக்கிட்டே போகிறேன். லொக்கேஷன் மேப் பார்த்து கரெக்டாக அந்த பின் பண்ண கரெக்டாக லொக்கேஷனில் போய் நிற்கிறேன்னு வச்சுங்களேன். அப்புறம் வந்து அவர் கூப்பிட்டு பாராடுறது எனக்கு தெரியல. நான் கால் பண்ணி பேசுகிறது, ஏங்க நான் பாட்டுக்கு கூப்பிட்டுருக்குறேன், நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு. அப்படி சரி, ஆனால் அப்படிங்களா, நான் காலில் வச்சுருந்தேங்கண்ணா, ஃபோன் வர கனெக்டில் வச்சுருந்தேன், அதனால் கால் சரியாக கேட்கலிங்கண்ணா, ஒரே நிமிஷம் நான் திரும்பி வரேங்கண்ணா அப்படின்னு சொல்லி போட்டு நான் சரி வாங்க அப்படின்னா அப்படியே நான் சரி திரும்பி வரேன். அப்போ திரும்பி போகவே இல்லை, திரும்புகிறேன். அப்படி திரும்பி அப்படின்னு வண்டியை ரேஸ் பண்ணுறேன். மறுபடியும் சத்தம் போடுறேன். எங்கடா அங்கே எங்கேயோ வரேன்னா இங்கே சத்தம் போடுறாங்கன்னு பார்த்தா முன்னாடி இருக்குது, கழுத்து மட்டும் தெரியுது. அப்புறம் ஆனால் இங்கே தானுங்களா அப்படின்னதுக்கு, ஆமாம் இப்போ நான் பாட்டுக்கு கூப்பிட்டுருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன் 2-3 டைம் சொன்னேன். அப்படி ஆனால் நான் எவ்வளோ தூரம் நான் போயிட்டேன். இப்போ என்ன நீ ஒரு 5 மீட்டர் வருமா, 5 மீட்டரா, ஓகேவா? வண்டி திருப்பி நான் ஒரு வண்டி நேராக கூட திரும்பலை, அங்கே தான் முன்னாடி தான் இருக்குது. இங்கே நான் பாட்டு கூப்பிட்டே இருக்கிறேன், நீங்கள் போயிட்டே இருக்கிறேன், நீங்கள் எங்கே நான் போகலாம், நீங்கள் எங்கே வந்து பார்த்தீங்க என்னது அப்படின்னு கேட்டதுக்கு, என்னது எல்லாருமே கஸ்டமர் கரெக்டாக வந்து கொடுக்குறாங்க, கரெக்டாக இங்கே வரேன். ஆனால் இப்போ நான் ஒன்றும் தப்பாவெல்லாம் வரல, நான் எங்கே இப்போ கரெக்டாக லொக்கேஷன் தான் நின்னேன். ஒரு 5 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குமா. இப்போ நான் திரும்பினா வண்டி கூட இப்போ வண்டி யூட்டர்ன் பண்ணி முழுசாக கூட யூட்டர்ன் ஆகல வண்டி, ஆனால் நீங்கள் இங்கே தான் நிற்கிறீங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு காது கேட்கல, ஏன்னா வந்து நான் ஃபோன் வச்சுட்டு வரேன். சப்போஸ் ஏன்னா கேட்டு வந்து ஃபுல்லாக மறைச்சிச்சு, சப்போஸ் கேட்டாச்சும் ஓப்பன் பண்ணிக்கலாம்னா அப்படின்னு. ஏன்னா என்ன வெளியே வந்து வாங்க சொல்கிறேன் நீ அப்படிங்கிற, வெளியே வந்து வாங்க சொல்கிறேன் நாம.
சரி நீங்கள் வெளியெல்லாம் வந்து வாங்க சொல்ல சாமி, நீங்கள் உள்ளேயே நின்றுக்குங்க, உங்களுக்கு ஏதோ பறந்து வந்துடு ஆர்டர் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியெல்லாம் வர வேணாங்க, நீங்கள் வந்து உள்ளே இருந்தீங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் இப்படி பேசாதீங்க, நீங்கள் பேசாமல் இருந்தால் சரி இப்படி. ஏன்னா இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் நான் தூரமாக போயிட்டேன்னா, அப்படியே தூரமாக போயிட்டாக்கா நான் திரும்பி நான் தானே வந்து கொடுக்க போகிறேன், நீங்களே வந்து வாங்க போகிறீங்க, நான் தானே வர போகிறேன், இதுக்கு நான் மூஞ்சி காட்டுற மாதிரி பேசுகிறீங்க இப்படி அப்படின்னு சொன்னதுக்கு எல்லாருமே கரெக்டாக வந்துட்டு இருக்காங்க. எது பேசிட்டு என்ன பண்ணுறது எல்லாம் அக்கப்போர் அப்படின்ட்டு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறார் அந்த ஆர்டர். எனக்குனே வந்த மாதிரி அது என்னடா இப்படி எல்லாமே இருக்காங்க. அது கேட்டை வெளியே வந்து நான் என்ன வெளியே வந்து வாங்கணுமா நான் அப்படிங்கிற வெளியே வந்து வாங்க மாட்டாராமா அந்த கேட்டிலேருந்து வெளியே வந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு லேட் ஆகுதுன்னு அதாவது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கடையில் லேட் பண்ணுவாங்க, ஃபுட்டு ரெஸ்டாரண்ட் வந்து லேட் பண்ணுவாங்க, திருப்பி கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரே நிமிஷம் இருக்குன்னா நீங்கள் அப்படியே ஏதாச்சுன்னா கஸ்டமர் ரெஸ்டாரண்ட் கால் பண்ணி கேளுங்கண்ணா, நான் என்னென்ன பண்ண முடியும், வெயிட் பண்ணுவேன், ஃபுட் ரெடி ஆச்சுன்னா தானே வாங்கிட்டு வர முடியும், நான் போய் சொன்னால் அவன் சண்டைக்கு தான் வருவான் ரெஸ்டாரண்ட்டு, நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் கேட்டால் நான் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி திருப்பி கூப்பிட்டே இருப்பாங்க. எங்கேங்க வந்தீங்களா இல்லையா, முடிச்சிங்களா இல்லையா அப்படின்ட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி போட்டு நாமளும் போவோம், சும்மா புல் வேகத்தில் போவோம். நாம் போய் ஒரு டைம் என்ன ஆகி போச்சு, இப்படித்தாங்க மழை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க, மழை வேறு சரியான மழை, நைட்டு 10 மணி போகிற, நானும் அது ஸ்பீடாக கூட போகலிங்க, மலை ஏறத்தில் தெரியுமில்ல 40 போயிருப்பேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த 40 போக என்ன பண்ணிட்டான், ஒரு காருக்காக நின்றுக்கிட்டு இருந்தானுங்க, இந்த நேர் ஒரு பேரிகேடு ஓட்டினாப்பில் நின்றுக்கிட்டு இருந்தானுங்க. என்ன நினச்சான்னு தெரியல, எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான்னு தெரியுது. நான் வந்தானே உள்ள சல்லுன்னு முட்டிட்டேன், உள்ளே வந்து நான் அடிச்சிட்டேன் பிரேக்கு, சல்லுன்னு போயிட்டா நிற்காம நான் அடித்து பிரேக் அடித்து வண்டி அப்படியே சாஞ்சு அப்படியே இழுத்துக்கிட்டே போயிடுச்சு. கை காலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காயமாகி போச்சு. பக்கத்தில் பெட்ரோல் பங்க்காரங்க வந்து தூக்கி விட்டு கூட்டிகிட்டு போய் வண்டியெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்து ஃபஸ்ட் எய்டு கொடுத்து அது பண்ணி, அப்போமே கால் கொஞ்சம் வேலை செய்யலை, ரிப்பேர் ஆகி போச்சு. காலை தூக்கி வண்டி மேலே வச்சுட்டு ஒத்த கையில் பிரேக்கை பிடிச்சி ஒத்த கையில் அசலேட் பண்ணிட்டு போனேன். அப்போ போய் கொண்டே கொடுத்தேன். அப்போ கொடுத்தப்ப சொன்னேன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்கண்ணா அப்படின்னு. சரிங்க அப்படின்ட்டு போயிட்டார். என்ன ஒன்று இருப்பாவா அவர் என்ன அவட டாக்டரா, ஒன்றும் பேசலிங்க, அவ்வளோதான், சரிங்க அப்படின்ட்டு போயிட்டார் ஒரே பேச்சில். கொஞ்சம் பார்த்து வந்துருக்கலாம்லங்க, சரி சாரிங்க நான் தான் அவ்வளோ கால் பண்ணிக்கிது. பட் நான் ஒரு பேச்சு அதை சொன்னால் கூட நாம் இல்லைன்னு தான் சொல்லுவோம், நாம முன்னால் தான் அப்படி ஆச்சுன்னா சொல்ல போகிறோம். அந்த ஒரு பேச்சு சொன்னால் போதும், அந்த மாதிரி ஒரு பேசினா போதும். பட் அதுக்கே யாரும் ரெடி ஆகலை. ஃபுட்டு கால் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, நான் வேகமாக வந்து விழுந்துட்டேன் அப்படின்னு சரிங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு போயிட்டார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்ம ஒரு இடத்துக்கு ஃபுட்டு கொடுக்க போயிருப்போம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மழையோடையே கொடுப்போம், அப்படியே மழையில் ஒழுகிட்டே வந்து கொடுப்போம். பட் கொஞ்ச நேரம் நின்றுட்டு போக சொல்ல மாட்டாங்க, ஒரே நிமிஷம் அந்த வெளியே, நீங்கள் வீட்டுக்குள்ளே வர சொல்ல வேணாம், வெளியே அந்த வாசல் இருக்கும்ல, ஸோ அங்கே சரிங்க ஓகேங்க அப்படின்னு சொல்லி போட்டு போய் வேகமாக போய் கதை சாத்திடுவாங்க. கொஞ்ச நேரம் நம்ம போய் நிற்கிறத பார்த்தோம்னா சரி நம்ம அப்படியே போய் பேக் வைக்கிறத பார்த்தோம்னா அவங்க இது வர சொல்லி நினைப்பாங்கன்னு சொல்லி போட்டு அவங்க கூப்பிடல அப்படின்னு நாம் நினைப்போம். அப்படின்ட்டு டக்குன்னு ஃபுட்டு வாங்கி வீட்டுக்கு போய் கதை சாத்திடுறது. இப்படியும் இருக்காங்களா, என்ன வெளியே போய் நின்றுட்டு போகிறத ஏதாச்சும் திருடிட்டு போயிடுவாங்களா என்னங்க, இப்படியும் இருக்காங்க கொஞ்சம். அப்போ அதெல்லாம் கொஞ்சம் இது பார்த்தீங்கன்னா மழையில் நினைஞ்சு யாராக இருந்தாலுமே நாய்க்குட்டிக்காக இருந்தாலும் நாங்களாம் இடம் கொடுப்போங்க எங்கள் வீட்டில், சரிங்களா. ஆனால் இவங்கன்றானா நம்ம மனுஷங்களுக்கு மதிக்க மாட்டேறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் இல்லைன்னு தான் அதாவது சேஞ்ச் இருக்காது, ஓகேவா, நான் புரிஞ்சுக்கிறேன், ஓகே ஐயா, அது வந்து எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். அதாவது சேஞ்ச் இல்லை அப்படின்ட்டு அதை வந்து சொல்கிற விதம் இருக்குல்ல. இப்போ நம்ம போய் 500 கொடுப்பாங்க, 350 ரூபா, அது ஒரு 100 ரூபா இருந்தாலும் 50 ரூபா இருக்காது. ஆனால் சேஞ்ச் இல்லைன்னா சேஞ்சில் என்கிட்ட எல்லாம் இல்லை, சேஞ்ச் போய் பார்க்கணும், சேஞ்செல்லாம் கிடையாது, அது உறுதியாக சொல்லிடுறது, சேஞ்செல்லாம் கிடையாது அப்படின்ட்டு. சேஞ்ச் இல்லைன்னா ஒன்றும் பண்ணா சிம்பிளாக சொல்லிடு, சேஞ்ச் இல்லையா ரைட்டு கேன்சல் பண்ணிடலாங்களாடுற, ரைட் விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றது. அதுக்கப்புறம் சரிங்க உள்ளே போய் பார்த்துட்டு வர அப்படின்ட்டு உள்ளே போகிறது. அதாவதுங்க அண்ணா தம்பி ஏதோ ஒன்று சொல்லி சேஞ்ச் இல்லைங்க, ஏதாச்சும் சேஞ்சுக்கு இது இருக்குங்களா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கொஞ்சம் ரெக்வஸ்ட்டாக பேசினா நான் ஐடியா கொடுப்பேன். என் கூகுள் அக்கௌண்ட் இருக்குது, நான் உங்களுக்கு அமுச்சு விட்றேன், உங்கள் அக்கௌண்ட் சொல்லுங்கள், நான் மீதி சேஞ்ச் அமுச்சு விட்றேன் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுப்பேன். ஆனால் வந்து இந்த எகத்தாளம் பேசினா நான் வந்து என் அக்கௌண்ட்டில் பணம் இல்லைன்னு தானே சொல்லுவேன். யாராக இருந்தாலும் அப்படி தானே சொல்லுவாங்க. பொதுவாக நீங்கள் அந்த நிலைமையில் இருந்தால் என்ன சொல்லுவீங்க? அப்படி எகத்தாளம் பேசினா நான் சேஞ்ச் வச்சுக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை, சரிங்களா. நீங்கள் வந்து கரெக்டாக சில்லறை வச்சுக்கணும், சில்லறையோட தான் கொடுக்கணும். சில்லறை இல்லைன்னா ஃபுட்டை கேன்சல் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். பக்கத்தில் கடை இல்லையா, ஃபுட்டை கேன்சல் பண்ணிக்கலாம், நாங்கள் போய் கடைக்கெல்லாம் வாங்கிட்டு வர முடியாது. ஸோ நீங்கள் வந்து பேசுகிற விதத்தில் தான் எதாக இருந்தாலும் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ரிக்வஸ்ட்டாக இல்லைங்களேங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா ஒரே நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் 1 கிலோமீட்டர் தான் நான் போய் அந்த சேஞ்ச் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன். பட் ஆனால் அதுக்கெல்லாமே நம்ம ஆளுங்க ரெடியாக இல்லை, எகத்தலமாக பேசுகிறது, சேஞ்செல்லாம் கிடையாது அப்படின்ட்டு. என்னமோ நான் ஏதோ மணி பாஸ்குள்ளே வச்சு போட்டு உனக்கு நாங்கள் கொடுக்காத மாதிரி இது பண்ணுற மாதிரி அப்படின்ட்டு இருக்குதாங்க, அப்படின்ட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கல. ஸோ இதெல்லாம் மட்டும்தான். பட் ரொம்பவுமே இதுதான், இதை மட்டும் நீங்கள் இது பண்ணிட்டா போதும், சரி பண்ணிட்டா போதும். மற்றபடி வந்து இது எல்லாருமே பண்ணுறது இல்லைங்க, 10% மட்டும்தான் பண்ணுறாங்க. மீதி 90% எப்படி இருக்காங்கன்னு சொல்கிறேன். அப்புறம் வந்து போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த 90% பற்றி சொல்கிறேன், அந்த பர்சன்ஸ் பற்றி போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா
ஆனால் நான் தாங்கண்ணா ஒரே நிமிஷம் வரேங்கண்ணா கீழே வரேங்கண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து சிரிச்சிட்டு வாங்குவாங்க. போதும் ஆனால் ஓகேங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா தேங்க்யூண்ணா எனக்கு கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அப்படிங்கிற மாதிரி. பரவாயில்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு டைம் வந்து மழையில் ஆர்டர் போட்டால் கூட ஆனால் சாரிண்ணா மழை வேறு பெஞ்சிட்டு நான் தெரியாமல் ஆர்டர் போட்டேன். நான் ஆர்டர் போட்டதுக்கப்புறம் தான் மழை ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா நீங்கள் மழையில் ஆர்டர் போடுறாங்காட்டி தான் எங்களுக்கு சர்ஜி போய் கொஞ்சம் வருது, அது ஏதோ லாபம் தாங்கண்ணா எங்களுக்கு, மழையில் நனைஞ்சா தான் ஏதோ கொஞ்சமாச்சு அட்ஜஸ்ட் பண்ண முடியும், இவங்க கொடுக்குற ஒரு அமௌண்ட் கரெக்டாக எங்களுக்கு வந்து சேருங்கண்ணா அப்படின்னு சொல்கிறேன். ஒரு 20 ரூபா 10 ரூபா சேர்ந்து வரும், அது சேர்ந்து வந்தால் தான் கரெக்டாக இருக்குண்ணா, அதுக்கு எதுக்கு நீங்கள் சாரி சொல்கிறீங்க, நாங்கள் தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப ஒரு ப்ரீசியஸான ஒரு வேல்யூபிளான ஒன்றுன்னு வச்சுங்களேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. அதில் இதெல்லாமே போதுங்க, வேறு என்னங்க எதிர்பார்க்க போகிறது. நீங்கள் சாப்பிட்டீங்களா பிரதர்னு கேட்பாங்க, போதுங்க. இல்லைங்க நீங்கள் கேட்டதே அதே எனக்கு போதுங்க, சந்தோஷமாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை. அதை வந்து ஒரு 2 ஆர்டருக்கு நினச்சிட்டே வரும், பரவாயில்லையே அந்த கஸ்டமர் நம்மளை பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்களே அப்படின்ட்டு. அதில் ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நானே கீழே வந்து வாங்கிக்கிறேன் பிரதர், நீங்கள் ஏன் வரீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ தூரம் வந்து ஒரு 3 அப்பார்ட்மெண்ட்டில் ஃப்ளாட்டில் இருந்தால் கூட இங்கே வந்து கீழே வந்து வாங்கிக்குவாங்க. ஏன்னா வந்து ரொம்ப லேட்டாகும், ஒன்றா நாங்கள் போய் கொடுத்துட்டு வரதில்ல, ஒரு ஆர்டராக இருந்தால் பரவாயில்லைங்க, எல்லா ஆர்டருக்குமே அப்பார்ட்மெண்ட்டில் மேலே ஏறி கொண்டு போய் கொடுத்து லிஃப்ட் இருந்தால் பிரச்சனை இல்லைங்க, ஏதோ டைம் கொஞ்சம் பார்த்து இல்லை கன்சியூம் பண்ணிக்கலாம். பட் வந்து லிஃப்ட் இருக்காது, மேலே 3 ஃப்ளோர் 4 ஃப்ளோர் 5 ஃப்ளோராக இருந்தாலுமே நாம தான் போய் கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். அது போய் கொடுத்துட்டு வரணும். சில பேர் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களே கீழே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் ஸ்டார்டிங் ஆர்டர் பண்ணுறவங்க கொஞ்சம் கீழே பண்ணுவாங்க, கொஞ்சம் பழகிடுச்சுன்னா இவங்கெல்லாம் கீழே வரமாட்டாங்க. ஸோ நான் தான் வந்து ஒரு டைம் வந்து மேலே வர சொல்லிட்டாங்கன்னா மறுபடியும் கன்டினியூஸாக வந்து வர சொல்லுவாங்க. பட் வந்து சில பேர் இருக்காங்க, பரவாயில்ல கீழே வந்து வாங்கிக்கிறேங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் கீழே அப்படின்னு சொல்லி போட்டு கேட்லேயே வெயிட் பண்ண சொல்லி கீழே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஒரு ஆர்டர்னா பரவாயில்லைங்க, எல்லா ஆர்டருக்குமே வந்து மேலே வர முடியாதுங்க, ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், ரொம்ப டயர்ட் ஆகிக்கும். ஒரு ஆர்டருக்கு வந்துட்டு போனாலே டயர்ட் ஆகிக்கும். அடுத்த ஆர்டர் வந்து அந்த இழப்பு வாங்கும் பார்த்தீங்களா, அது வேறு 1 ஃப்ளோரு 2 ஃப்ளோராக இருந்தால் பரவாயில்ல, 7 ஃப்ளோர் 8 ஃப்ளோர் வரைக்கும்லாம் இருக்குது. அதெல்லாம் லிஃப்ட்டு இருக்கும், இதனால் வரைக்கும் நான் போனதில் அப்படி எதுவும் இல்லை. கடவுள் புண்ணியத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிஃப்ட் இல்லாமல் இல்லை, அந்த 7 ஃப்ளோர் 8 ஃப்ளோர் போனதெல்லாம். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் போய் கொடுத்துட்டு வந்துடுவேன். பட் வந்து சில பேர் வந்து அவங்களே கீழே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வேணுமான்னு கேட்பாங்க, தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்டு அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது, நான் கூட கேட்டிருக்கேன் தண்ணி இருக்குங்களா அப்படிங்கிற. ஓகே ஒன்றும் பிரச்சனை. ரெஸ்டாரண்ட் சைடு தான் மூஞ்சி பார்ப்பாங்க தண்ணி கேட்டால் அப்படின்னா காதுகளே வாங்கிக்க மாட்டாங்க. 2வது டைம் ஓகே தண்ணியா, ஓகே இருங்க அப்படின்னு சொல்லி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறது. பட் வந்து தண்ணி தானே கேட்குற, வேறு என்ன போய். ஆனால் கஸ்டமர் அவங்களே கேட்பாங்க, தண்ணி வேணுமான்னு கேட்பாங்க, மோந்து கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன் அதுக்குமே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ மட்டும்தான். ஸோ இது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் என் லைஃப்பில் நடந்தது என்னென்னா, இது வரைக்கும் அதை நான் மறக்கவே மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சது. ஒரு ஜொமேட்டோ ஒரு டைம் ஆர்டர் போயிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா மழை, சரியான மழை, சரிங்களா. ஆர்டர் கொண்டு போய் கொடுத்துட்டு வரும்போது வந்து அண்ணா வந்து என்ன சொல்கிறாரு, அண்ணா வந்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஒரே நிமிஷம் இருங்க, எதுக்கு அவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருக்கல, நீங்கள் எதுக்குங்க போகிறீங்க, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அவங்க ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அப்புறம் நான் வந்து எனக்கு சங்கடமாக இருந்துச்சு, சரி எப்படி நம்ம போகிறது அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்லைங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க கூட்டிகிட்டு போய் முன்னாடி குறை வச்சுருந்தாங்க. உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஒரு சேர் போட்டு குறை வச்சுருந்தாங்க, பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் கேட்டாங்க, என்ன படிக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, இது பார்ட் டைமா ஃபுல் டைமா அப்படின்ட்டு ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்டாங்க. நீங்கள் அது கேட்கலன்னா கூட நான் வந்து உள்ளே வர சொன்னாங்க பார்த்தீங்களா, உள்ளே வந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் மழை பெஞ்சிட்ருக்கு, இதில் போகாதீங்க, எலக்ட்ரிசிட்டி எல்லாம் அந்து விழுந்திருக்கும், பார்த்து போங்க, கரண்டெல்லாம் வந்து கரண்ட் கம்பியெல்லாம் கட்டாயி விழுந்திருக்கும் அப்படின்ட்டு நிறையா ஒரு அக்கறையாக பேசினாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம், அதை நான் லைஃப்பில் மறக்க மாட்டேன். அது அந்த விஷயமே எனக்கு வந்து ஒரு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. இந்த ஒரு ஆர்டர் கொண்டு போய் இங்கே வந்ததுக்கு நான் பரவாயில்ல, ஏதோ எனக்கு இந்த ஆர்டர் இவங்க ஆர்டர் பண்ணதுக்கு நான் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு நான் வந்து ஏதோ புண்ணியம் பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க அது அப்போ ட்ரீட் பண்ணது. ஸோ இவ்வளோ தாங்க, வேறுபடி மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை. சில பேர் வந்து டிப்ஸ்லாம் கொடுப்பாங்க, ஒரு 30 ரூபா 40 ரூபா, சில பேர் 100 ரூபா வரைக்கும்லாம் கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு எப்படின்னா நம்மளுக்கு அந்த 100 ரூபா கொடுத்தா அந்த ஹாஃப் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களே சேலரி கொடுத்த மாதிரி நினச்சிப்பேன் நான். எனக்கு அவ்வளோதான், அந்த ஹாஃப் டே போனாலே பரவாயில்ல, ரொம்ப ரொம்ப கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிடுவேன். அப்பா தேவரே, நீங்கள் ஏதோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயத்த சீக்கிரமாக கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. ஒரு 100 ரூபா கொடுத்தாலும் ஒரு ஹாஃப் டே எனக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், அந்த பணம் வந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ வந்து கொஞ்சம் பொறுமையாக போவேன், ஸ்பீடு அடிச்சு பிடிச்சிட்டு போகாமல் கொஞ்சம் பொறுமையாக போவேன். இதில் நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம். ஸோ இவ்வளோ தான், ரொம்பவே அதிகமான நல்ல விஷயம் இருக்குது, கெட்ட விஷயங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ அந்த ஃபஸ்ட்டு சொன்ன விஷயத்தை மட்டும் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் சேஞ்ச் பண்ணிங்க, ஒரு ரிக்வஸ்ட்டாக சொல்கிறோம், சரிங்களா. ஸோ இவ்வளோ தாங்க, நம்ம ஒரு கஸ்டமர்கிட்டருந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லது கெட்டது இரண்டுமே இருக்குது. ஸோ நல்லது ரொம்ப அதிகமாக இருக்குது ரெஸ்டாரண்ட்டை கம்பேர் பண்ணுற அளவுக்கு, ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஜொமேட்டோ பற்றி சொல்லலாம். ஜொமேட்டோ எனக்கு இன்சென்டிவ்ஸ் என்னென்ன மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, இதில் என்னென்ன மாதிரி இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாதவங்களுக்கு இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு குவரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், சரிங்களா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம்.